அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் மதீனா சன் ஆஃப். என்னடா இவ எடுத்தோடனே மூட்டையும் கைமா நிற்கிறாளேன்னு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, ஊர்லேருந்து கொஞ்சம் திங்ஸ் வந்திருக்கு. ஸோ அது ஆர்வமாக நான் எக்ஸைட்டடாக ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆஹா அப்படின்னு சொல்லி திரும்ப ஸ்டஃப் பண்ணி காட்டலாம் அப்படின்னு. ஸோ என்ன வந்திருக்கு அப்படின்னா ஸ்நாக்ஸ் தாங்க வந்திருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் டைமில் அன்எக்ஸ்பெக்டட் ஸ்நாக்ஸு. பார்த்தோன்னே கண்ணில் ஹாட்டின்னு ஆஹா அப்படின்னு சொல்லி திண்ணையில் வாழ்ந்தவனுக்கு திடுக்குன்னு ஒரு வாழ்க்கையான்ற மாதிரி. என்னென்னா எங்கள் திருச்சியில் வந்து எப்போதுமே பிஜி நாயுடும் அர்ச்சனா வந்து ரொம்ப ஃபேமஸ். அர்ச்சனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டு. ஃபுட்டு அது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வந்து அர்ச்சனாவில் வந்து எனக்கு முறுக்கு, கை முறுக்கு இருக்கு அந்த முறுக்கு, அப்புறம் மிக்சரு, அதிரசம் வந்து ஹோம்மேடு. அப்புறம் மகாவீரில் வந்துட்டு குல்கந்த், இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குல்கந்த் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நேந்திரங்காய் சிப்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கேரளாலேருந்து வந்த சிப்ஸ் தான். ஸோ வந்து இதுவும் சூப்பராக இருக்கும். எப்போதுமே பார்சல் ஸ்நாக்ஸ் வைக்கும் போது கண்டிப்பாக அந்த சிப்ஸ் இருக்கும். அப்புறமா வந்துட்டு ஸ்வீட்டு, எனக்கு பிடிச்ச ஸ்வீட் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக எக்ஸைட்டடாக இருந்தேங்க. எனக்கு பிடிச்ச ஸ்வீட் தான் எனக்கு எப்போதும் வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு என்ன மோத்தி லட்டும் சந்திரகலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் அந்த அர்ச்சனாவில் ஸ்பெஷலாக பண்ணும்போது இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஓப்பன் பண்ணால் காஜு கட்லி வாங்கி வச்சுருக்காங்க. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் இது வாங்கி கொடுத்துட்டாங்க. எனக்கு எங்கே ஸ்வீட்டு, நான் என்ன பண்ணுவேன், எங்கே போவேன் அம்மா, நியாயமே இல்லை இதெல்லாம். சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் வந்து கீ எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. கீ வந்து வீட்டில் வந்து உருக்கி அது வந்து கீரை போட்டிருக்காங்களா இல்லை கருவேப்பிலை போட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரில, போட்டு கொடுத்துருக்காங்க. செம்ம ஃப்ளேவருங்க, சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போதே மணக்கும் குடிச்சிடலான்லாம் தோணுது. அந்தளவுக்கு அவ்வளோ ஃப்ளேவராக இருந்துச்சு. ஆனால் ஸ்ட்ரிக்டாக வீட்டில் சொல்லிட்டாங்க, தயவுசெய்துக்கு பிரியாணிக்கு அதுக்கு இதுக்குன்னு போட்டு காலி பண்ணிடாத, ஒழுங்காக ஒயிட் ரைஸு, பருப்பு சாதம் இதுக்கெல்லாம் போட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே எங்கள் அண்ணன்ட்ட வந்து பேசிவிட்டு அவனோடய அப்படியே கிளம்பிட்டேன், வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிளம்புறேன். ரிட்டன் வரப்போ பாருங்களேன் எப்படி வரேன்னு. எங்கே போகிறோம் அப்படின்றதெல்லாம் பிளான் பெருசாக எதுவும் பண்ணலை. ஜஸ்ட்டு போவோம், பேசிகிட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். முன்னாடிலாம் நானே, எங்கள் அண்ணன், எங்கள் அம்மா எங்கேயாவது போவோம். வண்டி எடுத்துகிட்டு, டூ வீலரில் தான் எடுத்துகிட்டு 3 பேரும் எங்கேயாவது போவோம். போயிட்டு சும்மா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பேசிவிட்டு எங்கள் அண்ணன் வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுவான். எங்கள் அம்மா பிடிச்சி கிள்ளிக்கிட்டே பின்னாடி விழுக்காட்டிடு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படியே கத்திக்கிட்டே வருவாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச டேஸ், ரொம்ப அழகான மெமரிஸ். அதெல்லாம் திரும்ப கிடைக்குமானா வாய்ப்பே இல்லை. அப்படியே வாய்ப்பு இருந்தாலும் 3 பேரால் உட்காந்து ஒரு வண்டியில் போகவே முடியாது. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. ஸோ எப்படின்னா எங்கள் வீட்டில் எப்போதுமே வந்து நானும் எங்கள் அண்ணன் எல்லோரும் இருப்போம் இல்லையா. எங்கள் அப்பா தான் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் எல்லா டைமும். அப்புறம் என் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து உட்காந்து ரவுண்டாக உட்காந்து சித்தி ஃபேமிலி நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அந்த மாதிரிலாம் நமக்கு கிடைக்காதுல, ஆப்ஷனே இல்லைல்ல. ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா இன்னொருத்தவங்க இருக்க மாட்டாங்க. இப்போ நான் இங்கே யூஏஇயில் இருக்கேன்னா எங்கள் அண்ணன் ஊருக்கு போவான், எங்கள் அண்ணன் ஊருக்கு யூஏஇயில் இருக்கான்னா நான் ஊருக்கு போவேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எப்போ இதெல்லாம் திரும்ப அமையுன்றதே தெரில. ஸோ அப்படியே இதெல்லாம் பேசிவிட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பேசிவிட்டு வந்த பிளேஸ் தான் ராசல் கைமாவில் இருக்கிற மாலுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த மால் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்போ தான் வரேன். இதுக்கு முன்னாடி நான் வந்தது கிடையாது. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ராசல் கைமா மால் இருக்கு இல்லையா, அந்த மால் தான் வந்திருக்கோம். அப்படியே இங்கே வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நானும் எங்கள் அண்ணனும் பேசிட்டு ஜப்பார் பாய் பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி நான் ஷார்ஜாவில் சாப்பிட்ருக்கேன். இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இங்கே இருந்துச்சு. ஜஸ்ட்டு 14 கிராம்ஸ் 13 கிராம்ஸ்க்குள்ளே பிரியாணி வந்து இருந்தது. ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு தாராளமாக போதும். டேஸ்ட்டும் நல்லா தாங்க இருந்துச்சு. ரொம்ப வந்து மொக்கையாக இருக்குதுலாம் சொல்ல முடியாது, நல்லாவே இருந்தது. சிக்கன் 65 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து மட்டன் பிரியாணி வாங்கிக்கிட்டேன். எங்கள் அண்ணனுக்கு வந்துட்டு சிக்கன் 65ல் பிரியாணி இருக்கும் இல்லையா, அது வாங்கிக்கிட்டாங்க.
எப்போதுமே எனக்கு பிரியாணி வேணும்னா கண்டிப்பாக சைட் டிஷ் சிக்கன் 65 இருந்தே ஆகணும். ஸோ வந்து நான் வந்து ஒரு 2 பீஸ் தான் கொடுத்துருந்தாங்க, அதை வாங்கிக்கிட்டேன். அப்புறம் கூடவே கத்திரிக்காய் சட்னி, வெங்காய சட்னி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்வீட் எனக்கு பெருசாக அந்தளவுக்கு பிடிக்கல. ஸோ ரவையில் ஏதோ செஞ்சுருந்தாங்க. பிரியாணி குவான்டிட்டி பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சுங்க. சிக்கன் 65ஓட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. 2 பீஸ் தான், ஆனாலும் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரியாணியும் நல்லா தாங்க இருக்குது, ரொம்ப வந்து மோசம்லாம் கிடையாது, சூப்பராகவே இருக்குது, நல்லாவே இருக்குது, டேஸ்டியாகவே இருக்குது. ஸோ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ போயிட்டுருக்கும் போது எங்கள் அண்ணன் கேட்டான், அங்கே வந்து மசாஜ் சேர் இருக்கும் இல்லையா, அந்த சேரில் உட்காரியா அப்படின்னு சொல்லி கேட்டான். உட்காரியாவா? கண்டிப்பாக உட்காரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போய் உட்காந்துட்டேன். ஸோ வந்துட்டு வீடியோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது எங்கள் அண்ணன் ஃபோனை பிடிங்கிட்டு, ஃபோனை கொடு, எதுக்கு ஃபோனு, ரிலாக்ஸ் பண்ண தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிக்கிட்டான். ஆமாம், செம்ம ரிலாக்ஸ்டாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வரைக்கும் நல்லா ரிலாக்ஸ்டாக அப்படி பாடிலாம் ஃப்ரீ ஆகி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நம்ம பாடியை பற்றி தான் நமக்கு தெரியுமே. ஸோ பேக் டு நார்மல் ஆகிடுச்சு. கிளம்பிட்டோங்க, அதோடு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வர வழியில் பயங்கரமான வெயில், சான்ஸே இல்லை, டீஹைட்ரேட் ஆகுது பயங்கரமாக பாடி. ஸோ ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். என்னாச்சு, வண்டி ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ உள்ளே இருக்கிற ஏசி கூட நமக்கு கரெக்டாக கிடைக்கல. அந்தளவுக்கு ஹீட் ஆனதில் வண்டி பிரேக் டவுன் ஆகி அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வண்டி எடுத்தோம்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் முன்னாடியே இறக்கி விட்டான். ஸோ நீங்களும் வெயிலில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராப்பராக எல்லாத்தையுமே வண்டியில் இருக்கிற எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. பயங்கர வெயில் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக போனோன்னா கிழிஞ்ச கட் அவுட் மாதிரி தான் வீட்டுக்கு வந்தேன். நீங்க என்ன பண்றீங்க? அவ்வளோதாங்க. அப்படியே நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டீ போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. ஏய் நோ, நோ நோ, வச்சுட்டா, நாக்க வச்சுட்டா. நோ நோ, சேட்டை, சரியான சேட்டை. இங்கே என்ன வேலை உனக்கு? இங்கே என்ன வேலை? இங்கே உனக்கு என்ன வேலை? போ. இங்கே வந்து இவளுக்கு என்ன வேலை? செட்டக்காரி பயங்கரமான செட்டக்காரி. நோ நூரா, நோ. அப்புறம் டீ போட்டு முறுக்கு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ டீயும் முறுக்கும் செம்ம காம்பினேஷன். என் ஃபேமிலியில் எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ஃபேவரேட்டுன்னு தெரிஞ்சுக்கிறேன் நானும். ஸோ டீயை பார்த்தோன்னா சென்ஸை பாருங்களேன். எப்படி சென்ஸ் பண்ணுறா பாருங்க. இவங்க என் ஹஸ்பண்ட் வந்து 2 பேருக்கும் ஸ்நாக்ஸ் மாறி மாறி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து என்ன ஆச்சுன்னா, அது கீழே டிவி ஸ்டாண்டு கீழே போயிடுச்சு. அது எடுக்கிறதுக்கு என்ன போராட்டம் பாருங்கள். அது இதில் போய் மாட்டிக்கிச்சான். எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கா. பாவமாக இருக்கு. நான் இவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டு இருந்தேன், வெளியில் வரவே இல்லை. என் ஹஸ்பண்ட் ஒரு வார்த்தை தான் சொன்னார், குடுகுடுன்னு வெளில வந்துட்டாங்க. ஸோ இவள் கடைசி வரைக்கும் எடுக்கலை. நான் தான் அப்புறம் எடுத்து கொடுத்தேன், ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டா.
விலாக் ஒரு சில்லான விலாகாக தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு என்கேஜ்டாக வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.